ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2026 ஆண்டிலும் கர்த்தர் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்த முதலாம் அற்புதத்தை பார்த்தோம், 2வது அற்புதத்தை பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த விசுவாசத்தை அவர் பெருக செய்வாராக. அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், முதலாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். போனதில் பார்த்தா கர்த்தர் கானாவூருக்கு வந்தார். இப்போ ஆண்டவர் இங்கே யூதேயா தேசத்தில் இருக்கிற எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு குளம் இருக்குது. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே ஒரு குளம் இருக்குது. எருசலேமில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா என்கிற ஒரு குளம். அந்த குளத்தில் என்ன விசேஷம் என்று சொன்னால், அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அதை சுற்றி யார் தான் இருப்பாங்க? வியாதியஸ்தர் தான் இருப்பாங்க. வியாதியஸ்தர் உட்கார்ந்துருக்கிறது மட்டுமல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு, எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருப்பாங்க. அது என்ன எதிர்பார்ப்பு? அவர்களுக்கு அந்த தண்ணீர் கலங்கணும். எப்போமாவது ஒருத்தர் அந்த தண்ணீர் கலக்கப்படும். அதற்காக அவங்க ஆவலோடு காத்து கொண்டிருப்பாங்க. ஏன் காத்து கொண்டிருப்பாங்கன்னா, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஏன் எல்லாரும் அதில் காத்திருக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் அவதரிப்பதற்கு முன்பாக அது வரைக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குது? இயேசுவின் காலத்திலும் இது நடந்தது. ஆண்டவர் வந்து தன் ஜீவனை இரட்சகராய் அவர் வெளிப்பட்டு தன் ஜீவனை கல்வாரியில் அவர் கொடுத்து பரலோகத்திற்கு போன பிறகு, அதற்கு பிறகு நம்ம ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேட்கும்போதே நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. என்ன காரியம்? ஒரு தேவதூதன் திடீரென்று எப்போ வருமா, என்ன நேரம் வருமா, காலையிலையா, மத்தியானமா, இரவா தெரியாது. ஆனால் பாருங்க, ஒரு எதிர்பார்ப்போடு அப்போ ராத்திரி கூட அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? தூங்காமல் ஒழிச்சிருப்பாங்க. வந்து என்ன செஞ்சிருவான்னா, அந்த குளத்தை ஒரு கலக்கி விட்டுருவான். ஆனால் அந்த தண்ணீர் கலங்கினவுடன் யார் ஃபஸ்ட்டு அது உள்ளுக்கு இறங்குறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவானா, சொஸ்தமாவான். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிருவான், சொஸ்தமாவான். அப்போ இதற்காக தான் என்ன செய்வாங்க, சுற்றி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க உறவினரும் கூட உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்கள டக்குனு கொண்டு அவங்கள உள்ளுக்கு இறக்கணும். அப்போ அந்த மாதிரி நிறைய அந்த ஃபுல்லாக வியாதியஸ்தராக நிரம்பி இருந்த அந்த பெதஸ்தா குளத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே தான் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அங்கே இயேசு வருகிறார். அங்கே 5ஆம் வசனம் சொல்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். யோசித்து பாருங்க, 38 வருஷமாக ஒரு மனுஷனுக்கு வியாதி இருந்தான்னா அவன் வாழ்க்கை எப்படி இருந்த நரக வாழ்க்கை வாழ்ந்துடுப்பான். ஒரு காய்ச்சல் ஒரு வாரம் சுகமாக விட்டானால நம்மளால் பொறுக்க முடியல. உடம்பெல்லாம் சோர்ந்து போகிறது. எவ்வளவோ பலனை இழந்தது போல நம்ம காணப்படுகிறோம் அல்லவா? ஆனால் இந்த மனுஷனை பாருங்க, 38 வருஷம் அவன் என்ன இருக்கான், வியாதிப்பட்டு ஒரு மனுஷன் அங்கே இருக்கான். அது மாதிரி அப்போ நிறைய பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை இவன் தான் ரொம்ப ஆண்டுகள் வியாதியோடு இருந்த மனுஷனாக இருக்கலாம். அதனால தான் இவனை குறித்து விசேஷமாக சொல்லப்படுகிறது. 38 வருடங்கள் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ இயேசு அங்கே வருகிறார். அவன் படுத்திருக்கிறத பார்க்கிறாரு. அவனை பார்த்தோடனே அவனை எனக்கு ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவனை பார்த்தோடனே அவர் அறிந்து கொள்கிறார். அறிந்துட்டு அவன்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன்.
நம்ம சொல்லவே இல்லை, நான் சுகம் இல்லாமல் இருக்காமல எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 139 1-4 வசனங்கள் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போமா? 139 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். அவன் சொன்னான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை அறிந்திருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் ஃபுல்லாக ஒரு ரிசர்ச் பண்ணியே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாராம், அறிந்து வைத்திருக்கிறார். உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கார். என் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நம்ம யார்கிட்டயா பேசிகிட்டு இருக்கும்போது சம்பாஷித்தே கொண்டிருப்போம், ஆனால் நம்ம நினைவு வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் நம்ம வாய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அவங்ககிட்ட நம்மகிட்ட நல்லா கேட்குற மாதிரி பேசிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க நினைவுகள் எங்கேயோ இருக்கும், ஆனால் அந்த நினைவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்து போகும்போதும் என்னை சுற்றி இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது. படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நிறைந்து. என் நாவில் வாயில் பேச்சு வர்றதுக்கு முன்னே, நான் என்ன பேச போகிறேன், என் நாவிலேருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிவதற்கு முன்பே நீர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அதனால தான் அந்த தாவீது அதே அதிகாரத்தில் ஒரு அருமையாய் ஒரு ஜெபம் செய்யலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அவர் சொல்றா, ஆண்டவரை நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் இருதயம் என் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இருக்காது. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. ஒன்றையும் நம்ம அவர்கிட்ட நினைச்ச முடியாது, மறைக்க முடியாது. அதனால தான் அவனை இயேசு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவரோட நமக்கு தெரியும், என்ன ஆண்டவர் எப்படியும் ஒரு சுகமெல்லாம் இருந்தால் அவனுக்கு என்ன ஆசை தான் இருக்கும், சுகம் அடையணும்னு தான் வாசம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உனக்கு சுகமானன்னு ஆசை இருக்குதா? ஆசை இருந்தால் தான் நம்ம நினச்சி முடியும். ஏதாவது ஒரு காரியம் வேணும்னு நினச்சி ஆசைப்பட்டால் தான் அது நமக்கு என்ன கிடைக்கும். ஆசையே இல்லாமல் எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்னென்ன இருந்தால் ஒன்றும் நமக்கு கிடையாது. ஆனால் அதனால் அவர் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அவன் டைரக்டாக ஒரு ரிப்ளையும் கொடுக்குறான். அவன் ஆண்டவர் கேட்கற, நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் ஆண்டவரே எனக்கு உடனே என்ன வேணும், சுகம் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் அதெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே அப்படி போகணுன்னு நினச்சி போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு முந்தி இன்னொருத்த என்ன செஞ்சிடான், இறங்கி விடுகிறான், அவன் சுகத்தை பெற்றுக் கொடுக்குறான், எனக்கு சுகம் கிடைக்கிறான். அப்போ இங்கே பார்க்குறோம், அவன் டைரெக்டாக அவர் கேட்குற பதிலுக்கு எனக்கு சுகம் வேண்டுன்னு அவன் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான், தன்னுடைய பிரச்சனைகளை அவன் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடத்துல எப்போவுமே நம்ம எப்படி இருக்கிறோன்னா, ஒரு முறுமுறுக்கிற ஒரு ஸ்பிரிட்டோடு தான் நம்ம இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம சலித்து கொள்கிறவராக தான் காணப்படுகிறோம். ஏன் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்பது தெரியுமா? நமக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பை நம்ம காண்பிக்கிறோம். வேதம் சொல்கிறது, உங்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு அகன்று போக செய்யுங்கள் என்று சொல்லி. இதுதான் இங்கே அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் கிடைத்தது, காணப்பட்டது. 430 ஆண்டுகள் அந்த சந்ததியாக அங்கே எகிப்தில் அவங்க என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க.
கர்த்தர் கிருபை பலத்த கையினாலும் அற்புத அடையாளத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி செங்கடலை 2ஆக பிளந்து 10 வாதைகளை அங்கே கண்டார்கள். செங்கடலை 2ஆக ஆண்டவர் பிளந்து அவரை வழி நடத்தி வர்றாங்க. ஆனால் போகிற வழியில எல்லாம் ஆண்டவர்கிட்ட அவங்க மோசையிட்ட முறுமுறுத்துக்கிட்டே வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, எகிப்தில் நான் இருந்தபோது நாங்கள் நல்லா இருந்தோம், இந்த வனாந்திரத்தில் வந்து சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, அங்கே எங்களுக்கு நல்ல வெங்காயம் கொம்பட்டிக்காய் அந்த அது இறைச்சி எல்லாம் இறைச்சி பாத்திரத்தண்டையில் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம், அங்கே கல்லறைலாம் இல்லைன்னா எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்க கொண்டு வந்தீங்கன்னு எதற்கெடுத்தாலும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர்கள் முறுமுறுத்தாங்க. கர்த்தர் செய்த அத்தனை அற்புதங்களை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்தவே இல்லை, முறுமுறுத்தார்கள். அதான் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்படி பேசின ஒருத்தராவது கானானுக்குள்ளே பிரவேசிப்பேன். ஆண்டவர் பிறகு ஒரு பெரிய திட்டத்தோடு தம்முடைய ஜனங்களை கானானுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவங்களை அழைத்து வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு அவங்களுக்கு வந்த பின் சந்ததி யாருன்னா 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. 2 பேரை தவிர யோசுவா காலேப் 2 பேர் மட்டும்தான் அவர்களோட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் கட்டாயம் எல்லாவற்றையும் செய்வார் என்று இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் முறுமுறுப்பு இல்லை. நம்ம ஒன்றை மட்டும் நீங்கள் கண்டுகொள்ளணும், நம்ம முறுமுறுத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்மை விட்டு விலகி போய்விடும். எப்பொழுதுமே நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்து செல்கிற இந்த பாதையில் கூட நிச்சயம் நீங்கள் ஒரு நன்மையை வைத்திருப்பீங்க. ஒருவேளை அது எனக்கு இப்பொழுது என்னன்னு தெரியாது, ஆனால் கட்டாயம் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன். அப்புறம் எனக்கு தெரியும் ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று சொல்லி. இந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இந்த சூழ்நிலையும் விடுவிக்க உங்களால் முடியும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைக்காக அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்கள். நீங்கள் தடைப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க பெற்றுக்கொள்வீங்க. அநேக நேரம் நம்ம முறுமுறுத்துறோம், நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பாருங்கள், அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்கள் உடனடியாக குழந்தை கிடந்துட்டு, நான் எவ்வளவு பக்தியாக ஆண்டவர் இருக்கேன், ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் குழந்தை இல்லை. எத்தனை நேரம் ஏன்னா சில பேர் மற்றவங்க கூட பேசுவாங்க, இவன் எப்பவும் ஜபன் இருக்கான், ஆனால் இவன் பிள்ளைக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமலேயே ஒரு சோர்வுக்கு முறுமுறுப்புக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக என் பிள்ளைக்கு அவரால் கூடாத காரியம் இல்லை, என் பிள்ளைக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். இத்தனை ஆண்டுகள் ஒரு வேலைக்கு தாமதித்திருக்குது, நிச்சயம் அதில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை காண பார்க்குறேன். நிச்சயம் இந்த தாமதம் ஒரு ஆசீர்வாதம் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த தாமதத்திலையும் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு குழந்தை பாக்கியத்தை என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்தி பாருங்கள். முறுமுறுப்பை விட்டு விடுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்ம முறுமுறுக்கிறதுனால தான் கர்த்தர் கொண்டாந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்முடைய முறுமுறுப்பு அதை நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்து விடுகிறது. அதனால் ஒரு நாள் நம்ம முறுமுறுக்கக்கூடாது. இவன் ஆண்டவர் கேட்குறார், நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஏன்னா கரெக்டாக உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஆமாம் ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, இத்தனை 38 வருஷம் இங்கே இருந்துட்டு எனக்கு தாங்க சுகம்னு கேட்டுக்கலாம். அதை விட்டுட்டு அதை அப்படி அவன் ஒரு வார்த்தை கூட அங்கே சொல்லலை. அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், மற்றதை தான் புலம்பி கொண்டு இருக்கிறான். தண்ணீர் கலக்கப்படும் போது வேற யாராவது விளங்கி போயிடுறாங்க, எனக்கு முந்தைய யாராவது என்ன செஞ்சுறாங்க, இறங்கி விடுகிறாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே சொல்லுகிறான், முறுமுறுத்து கொண்டே. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்கெல்லாம் நம்ம விட்டு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எத்தனை காலம் காத்திருந்தாச்சு, எவ்வளோ நாள் பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம நடக்காது, இந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கவே கூடாது. அவரால் கூடாத காரியம், எல்லா சூழ்நிலை எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை எல்லாவற்றையும் மாற்ற என் இயேசுவால முடியும், என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் முழு விசுவாசத்தையும் அவர் மேலே நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த காரியத்தில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறீர்களோ, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கலாம், யாருடைய வாழ்க்கையிலாம் இருக்கலாம், கடன் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, வியாதி என்ற பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, குழந்தை பாக்கியம் என்ற பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, திருமண தடைகள் ஆண்டாண்டாய் இவ்வளோ ஆண்டாயிட்டு, மற்ற பிள்ளைகளாம் மனம் போல நடக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுது, என் பிள்ளை பக்தியாக இருக்கு, அவளுக்கு திருமணம் ஆகலை. கலங்காதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா பாதைகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நன்றி செலுத்தி பாருங்க.
எவ்வளவுக்கு எவ்வளோ அவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். நன்றி செலுத்த அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோம். தம்முடைய நாமத்தை உயர்த்துறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இன்னையிலிருந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்லேருந்து வெளியே வாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் மேலான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மகிழச் செய்வார். பாருங்கள், உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல போல அவன்கிட்ட வேற எதுவும் சொல்லலை, உடனே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குற. எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிரு, நட. ஒருவேளை அவன் நடக்க முடியாதவனாக இருந்தானோ, என்ன ஆக்சுவலாக அவன் என்ன பிரச்சனை என்றதை சொல்லப்படலை. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ எழும்பு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஏன்னா படுக்கை அங்கேயே விட்டுட்டானா திரும்ப திரும்ப அந்த அவன் படுத்துடக்கூடாது. அதனால் அதையெல்லாம் பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கொண்டு நடந்துரு. பிரச்சனையை இன்னும் என்ன செஞ்சுருக்காத, வைத்து கொண்டே இருக்காது. அவன்கிட்ட வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு நீ என்ன செஞ்சிட, நட என்று சொல்கிறான். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் எப்படி இருந்துச்சான், ஓய்வு நாளாக இருந்தது. எல்லாமே பாருங்க, சொன்ன உடனே இன்ஸ்டன்ட் ஆண்டவர்கிட்ட எல்லாமே உடனடியாக நடக்கிறது. உடனே அந்த மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், சில காரியங்களை சரிப்படுத்தப்பட வேண்டிய சரி இடத்துல நம்ம சரியாக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்ம உடனடியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இவன் நான் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உடனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான், நடந்து போனான் என்று சொல்ல பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இதுக்கு பிறகு என்ன நடக்குது, ஓய்வுனால சுஸ்தமாக்கிறாரு. பாருங்க, நன்மை செய்தால் கூட சில பேருக்கு நல்லா பிடிக்க மாட்டேங்குது. உடனே என்ன செய்கிறாங்க யூதர்கள், ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், அதில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை சுகமாக்கிறது அந்த சபாத்தில் அவர் சுகமாக்கிறார். அதனால் அவங்க உடனே என்ன கேட்குறது, அந்த ஓய்வு நாள் அந்த படுக்கையை கூட அவங்களால எடுக்கக்கூடாது. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போயிடுறது உனக்கு நியாயம் அல்ல. அவன் சுகப்பட்டதை கொடுத்துக்கொண்டு அவன் சந்தோஷப்படல. அவன் என்ன செஞ்சிட்டான், படுக்கையை எடுத்துக்கொண்டு நான் ஓய்வு நாளில் நடந்துட்டான். அது உனக்கு நியாயம் அல்லங்கிறாங்க. அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக அவன் தைரியமாக சொல்கிறான், என்னை சுத்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அது வரைக்கும் அவனுக்கு இயேசுன்னு தெரியாது. சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி அவரை அவன் பார்க்கல. கூட்டமாக இருக்குது, அந்த கூட்டத்தில் அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் அதற்கு பின்பு இயேசு அவனை எங்கே கண்டுகிறாரு, தேவாலயத்தில் பார்க்கிறார். அவன் அங்கே வந்திருக்கிறான். இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அப்போ அவனை தேவாலயத்தில் பார்க்கிறாரு. அப்போ பரவாயில்ல, அவன் சுகமாக்கின பிறகு எங்கே வரான், தேவாலயத்துக்கு வரான். அங்கேயும் திருப்பி அவனை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ சுஸ்தமாயிட்ட, உனக்கு சுகம் கிடைச்சிட்டு, நீ அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. இதுலேருந்து நமக்கு நிச்சயம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிக கேடானது, இப்போவுமே நீ 38 வருஷம் சுகம் இல்லாமல் இருந்த, இதை காட்டிலும் கேடானது, அதிக கேடானது உனக்கு வராமல் இருக்கணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. பாருங்க, வாழ்க்கையில் நிறைய வியாதிகள் இன்றைக்கு நாம் செய்கிற பாவத்தினாலே வருகிறது. நிறைய பேர் மன்னிக்க முடியாத சுபாவத்தில் இருப்பாங்க, மனக்கசப்போடு பகை உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனால் கூட பிபி, சுகர் அப்படின்லாம் நிறைய வந்துட்டால் கேட்பாங்க, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மனதில் உள்ள அந்த கசப்பு உணர்ச்சிகள், பகை உணர்ச்சிகள், மன்னிக்கப்படாத தன்மைகள். ஒருவேளை இன்றைக்கி உலக பிரகான மருத்துவர்களே கேட்குறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா, வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க அல்லவா. அது மனுஷனுக்குள்ளே இன்றைக்கி வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்யாதே. பாவத்தினால் இன்றைக்கி அநேக வியாதிகள் மனுஷனை தொட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பாவம், ஒருவேளை ஒரு வியாதி இருக்கும் என்று சொன்னால் முதல்ல நாமே நம்ம
செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே ஏதாவது தப்பு நான் செய்திருக்கிறேனா, இன்னும் என்கிட்ட ஏதாவது மன்னியாத குணம் இருக்குதா, யாருக்கு விரோதமாக கசப்பான உணர்வுகளை கொண்டு வைக்கிறேனா, பகையை என் உள்ளத்தில் நான் பேணி கொண்டிருக்கிறேனா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பகை உணர்ச்சிகள் நம்ம கூட இருக்கக்கூடாது. எவ்வளோதான் மற்றவர்கள் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் மனப்பூர்வமாய் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த மனக்கசப்பு தான் இன்றைக்கி அநேகருக்குள்ள வியாதியை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் உடனடியாக ஒரு சுகம் கிடைப்பதை நீங்கள் காண முடியும். அதனால தான் எப்பொழுதுமே ஒரு சின்ன ஒரு கோல்டு பிடிக்குதா, ஒரு ஃபீவர் இருந்திருக்கா, நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே ஒருவேளை நோய் கிருமிகளால் வருது, அது உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருக்குதாப்பா, நீங்கள் எனக்கு உணர்த்துங்க. ஒருவேளை நீங்கள் அதை உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இதை மன்னிச்சிருங்க நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து உடனடியாக சுகம் கொடுக்கதை பார்க்குறாரு. ஏன்னா இந்த வார்த்தை அதுதான் சொல்கிறது. என்ன சொன்னேன், இன்னொரு சம்பவத்தை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த யூதர்கள் ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சுகமாக்குவார். அதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க கேட்பாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பதில் சொல்கிறாரு, இவன் குருடனாக பிறந்தது இது இவன் செய்த பாவமும் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான். அப்போ அதுலேயும் நம்ம ஒன்று கண்டுக்கணும், அவன் செய்திருக்கலாம், அவன் பெற்றோர் செய்திருக்கலாம். ஒருவேளை நம்ம செய்கிற பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதை ரொம்ப பெற்றோர் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் துணிகரமாய் சில காரியங்களை அவங்க செய்கிறது நிமித்தம் ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாதிப்பு இல்லை, அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், சந்ததிகள் பாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு கேயாசியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி நாகமான சுகமாக்கிட்டான், ஒன்று கூட அவன் கையில் வாங்கலை. ஆனால் அந்த கேயாசிக்கு என்ன ஆசை வந்துட்டு, பண ஆசை வந்துட்டு என்ன செய்யறான், எலிசாவுக்கு பின்னுக்கே ஓடி போய் சொல்கிறான், தீர்க்கதரிசியின் புத்திரர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, மாற்று வஸ்திரங்களும் கொஞ்சம் வெள்ளியும் வேணும்னு சொல்கிறான். அவன் நிறைய அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அதை கொண்டாந்து ஒரு மேட்டண்டியில் வைத்துட்டு ஒன்றுமே தெரியாது போல் எலிசாட்ட வர்றான். எலிசா கேட்குறான், நீ எங்கேருந்து வருகிறாய் என்று சொல்லி. அவன் எங்கேயும் போகலையே அப்படிங்கிறான். எலிசா உடனே சொல்கிறாரு, நீ அந்த ரதத்தோடு போகும்போது என் மனம் உன் கூட வரவில்லையான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும் என்று சொல்கிறார். சந்ததிக்குள்ளும் அந்த குஷ்டரோகம் வரும் என்று சொல்கிறார். அப்போ இன்னைக்கு பெற்றோர் செய்கிற பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பெரிய வியாதினாலும் ஒரு வியாதி படுக்கையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை உங்கள் பிள்ளைகள் வியாதி படுக்கையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது நம்ம வாழ்க்கையை சரிபார்ப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா, யாருக்கு விரோதமாக நான் துரோகம் செய்திருக்கிறேனா, யாருடைய காரியத்தையாவது நான் வஞ்சித்து வைத்திருக்கிறேனா, ஏன் என் குடும்பத்தில் சில குடும்பத்தில் பரம்பரையாய் சில வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் ஊனம் பரம்பரையாக வந்துட்டு இருக்கோம். காரணம் நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மன்னிச்சிருங்க என்று சொல்லி ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட, நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உடனடியாக நாம் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இனி இதை காட்டிலும் கேடானது எதுவும் உனக்கு வந்துடக்கூடாது என்று சொன்னால் நீ இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை நீங்களும் வியாதிப்பட்டு இருக்கலாம். எத்தனையோ ஆண்டுகள் உங்களுக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், ஒருவேளை ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை கேன்சர் நோய்கள் போன்ற நோய்கள் இருக்கலாம். அநேக கேன்சர் நோய்களை பிசாசின் கிரியைகள் இன்றைக்கி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது எந்த காரியத்தினாலும் நம்முடைய மனதை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். மனது சரியாக மாற வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன், என் வாழ்க்கையில் என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு வந்த வியாதி, என் பாவத்தின் நிமித்தம் என் குடும்பத்தினர் அனுபவிக்கிற பாவம் வியாதிகள் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாகவே மனம் நொந்து ஆண்டு சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, பாவத்தினால வந்த வியாதியை அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா நோய்களும் பாவத்தினால வர்றதில்லை, ஆனால் நோய்கள் பாவத்தினால்
வருவதும் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் சமூகத்தில், அதனால் வியாதியாக இருக்கிறவங்க எல்லாரும் பாவிகள் என்று நம்ம நினைத்து விடவே கூடாது. சில காரியங்கள் சிலருக்கு பாவத்தினால வருகிறது. அதனால் எப்போ எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அன்றைக்கு 38 வருஷம், அவருக்கு எத்தனை ஆண்டுனாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. யாராக இருந்தாலும் அவர் சுகம் கொடுக்க வருகிறார். ஒரே ஒரு காரியம், அவர்கிட்ட வரணும். இயேசுவண்டை நாம் வருவோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புத சுகத்தை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே 38 ஆண்டுகளப்பா வியாதியஸ்தனாய் படுத்திருந்தான். ஆண்டவரே கேட்கும்போது கூட ஆண்டவரே தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறத பார்க்கணும். ஆண்டவரே இன்றைக்கும் ஒரு வேலை ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வியாதி படுக்கையில் ஆண்டவரே ஐயோ என்னை சுகப்படுத்த யாராலும் இல்லாமல் இருக்கிறேனே, டாக்டர்ஸ் இப்படிலாம் சொல்லிட்டாங்களே என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்பா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று அழைக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே தகப்பனே, உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இயேசுவே என்று சொல்லி உங்களை கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அதற்கு முன்பாக ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில கசப்புகள், விரோதங்கள், பகைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கும் என்று சொன்னார். தயவாக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா. தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் பாவங்களால கழுவப்படட்டும் அப்பா. அதனால வந்த எல்லா வியாதிகள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். வேற்ற எந்த விதத்திலும் நோயினாலே பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் அப்பா. அவருடைய காத்திருக்கிறதுக்கு முடிவுண்டாக்கும் அப்பா. குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இப்பொழுதே நன்றி சொல்ல ஆரம்பிக்க விட்டோம். கர்த்தர் தந்து விட்டார் என்று நன்றி செலுத்தி ஆண்டவரே உங்க சமூகத்திலிருந்து ஆண்டவர் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.